தீய பழக்கங்களிலிருந்து விடுபட என்ன வழிபாடு செய்ய வேண்டும்? இதுபோக இந்த மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் விடுபடுவதற்கு ஜோதிட ரீதியாக ஏதேனும் பரிகாரம் உண்டா அப்படிங்கிறது அந்த நேயருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. குழந்தைகள் தீய பழக்க வழக்கங்களுக்குள் செல்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலே அதற்கு காரணம் யார் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? அழகா நமக்கு சொல்லியிருக்காளே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஆக இந்த பெற்றோரினுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது சரியா இருந்தாலே நிச்சயமாக இந்த குழந்தைகள் தீய பழக்க வழக்கங்களுக்குள் செல்ல மாட்டார்கள். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்த பின்னாடி பார்க்கறது அப்படிங்கிறது வேற. வருமுன் காப்போம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? வருமுன் காப்போம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த குழந்தைகளுக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம செல்லம் கொடுக்கும்போது செல்லம் கொடுக்கணும். அதே நேரத்திலே தாயாரின் மீது ஒரு பயம் கலந்த அன்பு மரியாதை என்பது இருக்க வேண்டும். தந்தையின் மீதும் அப்படித்தானே. அதே மாதிரி தான் குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டீச்சர் மேலேயும் அந்த பக்திங்கிறது இருக்கணும். இதையும் நாம் வலியுறுத்தி சொல்லித்தர வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம இப்பெல்லாம் என்ன பண்றோம்? டீச்சர் அடிச்சுட்டான்னு சொன்னா டீச்சர்கிட்டயே போய் சண்டைக்கு போறோம் இல்லையா? இது மிகவும் தவறு. ஆசிரியரிடமே நம்ம போய் சண்டைக்கு போகும்போது அந்த குழந்தை தானாக தப்பு செய்கின்ற குழந்தையாக மாறிவிடுகிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த குழந்தையானது தீய பழக்க வழக்கங்களுக்குள் அடிமையாகிவிட்டால் இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இதற்கான ஒரே வழி ஆஞ்சநேயர் வழிபாடு என்பதுதான். ஆஞ்சநேய சுவாமியை அந்த குழந்தையினுடைய மனதிலே புகுத்துங்கள், அல்லது ஒரு ஆஞ்சநேய சுவாமியினுடைய டாலரை வாங்கி அந்த குழந்தையினுடைய கழுத்துல போட்டு விட்டுருங்கோ. அதே மாதிரி ராமநாமத்தை அப்பப்போ உச்சரித்து கொண்டே இருக்கணும். இப்படி இல்லைன்னா இந்த ஹனுமானுடைய காயத்ரியை கூட அந்த குழந்தைக்கு சொல்லி தரலாம். அதாவது தத்புருஷாய வித்மஹி வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை கூட அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருப்பதும் நல்லது. இதை ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? மனமானது இங்கும் அங்கும் தாவிக்கொண்டே இருக்கும். இப்படி தாவின்னு இருக்கிறதுனால தானே இந்த குழந்தைகளுக்கு அது தீய பழக்க வழக்கங்களுக்குள் சென்று விடுகிறார்கள், ஒரு மாயைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள் அல்லவா? அப்ப அதிலிருந்து மீளணும்னு சொன்னா அதுக்குத்தானே நம்ம ஹனுமான் வடிவமே நமக்கு குரங்காக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த குரங்காக இருந்தாலும் கூட அவருடைய மன உறுதி, மன கட்டுப்பாடு, அதன் மூலமாக அவருடைய அந்த உடல் வலிமையையும் பெருக்கிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? உடல் வலிமையும் மனோ வலிமையும் புத்தி கூர்மையும் சேர்ந்த ஒரே ஒரு கேரக்டர் இதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹனுமான் தான். ஆக இந்த ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு என்பது இந்த குழந்தைகளை அந்த தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு விட்டுவிடும். ஆக ஒரு ஹனுமான் சாலிசா அப்படிங்கிறத படிக்கிறது நல்லது. இதெல்லாம் இந்த குழந்தைக்கு தெரியாது சார், சம்ஸ்கிருதம்லாம் இந்த குழந்தைக்கு வராதுன்னு சொன்னா கூட ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதலாம் இல்லையா? அல்லது ராம ராம ராமன் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாமே. இந்த குழந்தைகள் கழுத்துல ஒரு ஆஞ்சநேய சுவாமி டாலரை போட்டு விட்டுருங்கோ. நிச்சயமாக அவர்களுக்கு அந்த மனோபலம் என்பது கூடி அவர்கள் அந்த ஆன்ம பலத்தினை பெற்றுக்கொண்டு நல்ல விதமாகவே திருந்தி விடுவார்கள். இது போக சார், இதுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். மது பழக்க வழக்கத்திற்கு என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய மகன் அடிமையாகிவிட்டார், இவர்கள் அதிலிருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்னு சொன்ன, இந்த மது பழக்கத்தினை திணிக்கின்ற கிரகம் அப்படின்னு சொன்னா அது ராகு. அதே நேரத்தில் அதற்கு அடிமையாகவே இவர்கள் மாறிவிட்டார்கள் சொன்னா அதற்கான கிரகம் என்பது கேது. இந்த ராகு கேத்துக்கள் இவருடைய ஜாதகத்திலே எங்கே இருக்காங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அதற்கு தகுந்தாற்போல் ராகு கேத்துக்களினுடைய தாக்கம் என்பது இவருடைய ஜாதகத்திலே இருக்கிறது. லக்னத்திலேயே ஒரு கேத்துங்கிறது உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா இவர்களால் அவ்வளவு எளிதாக அந்த மது பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது. ராகு கேத்துக்களுக்கான ஒரு பரிகாரத்தினை செய்ய வேண்டியது. அரச மரத்துக்கு கீழே நாகருங்கிறத வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த நாகரை போய் அடிக்கடி பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். விநாயக பெருமான் வழிபாடுங்கிறது நல்ல விஷயம். இது எல்லாவற்றையும் விட ஒரு எளிமையான பரிகாரம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதர் இந்த மது பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விட்டாரோ அவரே நான் வெளியில வரணும்னு நினைக்கிறாரு, அதனால என்னால முடியல சார் அப்படின்னு கஷ்டப்பட்டார்னா
காலையில் எழுந்த உடனேயே அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோசாலைக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது. அந்த கோசாலையிலே அந்த கோமயத்தினுடைய ஒரு வாசம் என்பது இருக்கும் தெரியுமா? அந்த கோமயம் மற்றும் அந்த பசுஞ்சாணத்தினுடைய வாசமே இவர்களை இந்த மது பழக்க வழக்கத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து விடும். இது போக இன்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பஞ்சகவ்யம்னு சொல்லப்படக்கூடிய பால், தயிர், நெய், கோமயம் மற்றும் கோதுளி என்று அழைக்கப்படக்கூடிய கொஞ்சமா சாணம், இது எல்லாவற்றையும் கலந்த ஒரு கலவையை தினசரி ஒரு 50 ml மட்டும், ஒரு 50 ml மட்டும் இந்த பஞ்சகவ்யத்தை டெய்லி சாப்பிட்டு வந்தாலே ஒரு மாதத்திற்குள்ளாக நிச்சயமாக இவர்கள் அந்த போதை பழக்க வழக்கத்திலிருந்து முழுமையாகவே வெளியே வந்து விடுவார்கள். இதை நீங்க எல்லாரும் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாமே. அவங்கள முதல்ல ஒரு கோசாலைக்குள்ள அழைச்சிட்டு போங்க. அவர்கள் அந்த கோசாலையை சுத்தப்படுத்தினாலும் சரி, அல்லது அங்கேயே வாசம் செய்தாலும் சரி, அந்த வாசம்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கோமயத்தினுடைய வாசமே இவர்களை அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டுவிடும். இதுதான் மிகவும் அருமையான ஒரு பரிகாரமாகவே நீங்கள் இதனை பார்க்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.